ஏ அச்சோ அச்சோ அச்சச்சோ அச்சோ மச்சோ மச்சச்சோ உச்சமல்ல மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ. ஏ அச்சோ அச்சோ அச்சச்சோ அக்கம் பக்கம் மச்சச்சோ ஆவி இந்த பாவி கிட்ட சிக்கிக்கிச்சோ. ஆனபல்லா கஞ்சூரி எல்லாம் நம்ம ஃபாரின் பை அன்பே உந்தன் நம்பரை சொல்லி தினமும் 7 ட்ரிங் ட்ரிங் ட்ரிங். ஆசைக்கு நான் ஆடிட்டேன் உங்க இசை எல்லாம் டியூன் போட்டேன் காஃபி ஷாப்பே தேவை இல்லை கில்லாடிக்கு பெட்டண்டே. ஏ அச்சோ அச்சோ அச்சச்சோ அச்சோ மச்சோ மச்சச்சோ உச்சமல்ல மச்சமெல்லாம் பத்திக்கிச்சோ. ஏ அச்சோ அச்சோ அச்சச்சோ அக்கம் பக்கம் மச்சச்சோ ஆவி இந்த பாவி கிட்ட சிக்கிக்கிச்சோ. என்ன அந்த குந்தாணி தனியா பாட்டை படிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காளே, அதுவும் பேய் பாட்டெல்லாம் படிச்சுட்டு போறா. ஏன் ஒத்தரோசா? ஏ சின்ன பொண்ணு என்னடி என்னடி நல்லா ஜாலியா அச்சோ அச்சோ அச்சோன்னு பாட்டு எல்லாம் படிச்சுட்டு போறா. ஆமாடி இப்பதாண்டி அரண்மனை 4 படம் பார்த்தேன், அதான் அந்த பாட்டை படிச்சுட்டே போறேன் பாத்துக்க. நல்லா இருக்குல்ல படம். அப்படியா? பேய் படம்னு நான் அந்த பக்கமே போலப்பா. வேற அந்த பேய் படத்தை பார்த்துட்டு வேற நைட்டு ஒண்ணுக்கெல்லாம் போக பயமா அடக்கும். எதுக்கு போட்டதை பார்த்துக்கிட்டு அதான் நான் பார்க்கல. வெளியேதான் வீராப்பு உள்ள எல்லாம் பயந்த எலிதான். என்ன படம் நல்லா தாண்டி இருக்கு, நான் இப்பதான் போன்ல பார்த்தேன் பாத்துக்க. அப்படியா? சரி சரி, நம்மளுக்கு அந்த பேய் படம்லாம் செட் ஆகாது பத்துக்க. நம்மளுக்கு இந்த காமெடி படம் அப்புறம் ஏதாவது பழைய சாமி படம் எதுவும் போட்டானா அதை பார்த்துட்டு தெரியுவேன். அவ்வளவுதான். ஏம்மா நம்மளால இந்த பேய் படம்லாம் பார்த்துட்டு நைட்டு ஒத்தையில தூங்க முடியாது பத்துக்க. அட சரியான பயந்தாங்கொழியில கிடப்பா போல. என்ன சின்ன பொண்ணு இன்னைக்கு எதுவும் பிசினஸ் எதுவும் பண்ணலையா? நேத்து தான் பிரியாணி போட்டா, இன்னைக்கு என்ன அதுக்குள்ள ஃப்ரீயா? ஆமாடி, ஒரு நாள் விட்டு விட்டு ஒன்னொன்னா விற்போம். வேற ஒரே ஐடியா என்ன, நம்ம டயர்ட் ஆயிருவோம் பத்துக்க. நாளைக்கு ஏதாச்சும் யோசிக்கணும், வேற ஏதாச்சும் ஊருக்குள்ள ஏதாவது சேல்ஸ் பண்ணணுமான்னு பார்க்கணும். சரி சரி, நல்லா ஏதாவது புதுசு புதுசா செய்யி, நாங்களும் நல்லா தின்னுக்கிடுவோம்ல. ஏ ஒத்துரோசா, எனக்கு எங்கேயும் நல்ல மீன் வறுக்கிற வாசனை வருது, உனக்கு வருதா? அட போடி, எனக்கு அப்பத்துல இருந்து நல்ல மீன் பொரிக்கிற வாசனை வந்துகிட்டே தான் இருக்கு. இங்க சுத்தி முத்தி இவ்வளவு வீடு இருக்கு, யார் வீட்டுல பொரிக்காவளோ தெரியல. சரி அவகிட்ட காசு இருக்கு வாங்கி பொரிக்காவ, நம்ம என்ன வாசனை மட்டும் மோந்து பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அட என்ன ஒத்துரோசா இப்படி சொல்லிவிட்டா? வாடி, யார் வீட்டுல பொறிக்காவே என்ன ஏதுன்னு எப்படியாவது நோட்டை விட்டு கண்டுபிடிப்போம். ஆமா இது நல்ல கதையா உள்ள இருக்கு, நோட்டை விட்டு கண்டுபிடிச்சு என்ன யூஸ்? அங்கவே அவ்வளோ தின்னுட்டு போவோம், நம்ம பார்த்துட்டு தான் வரணும். அட என்னடி இப்படி சொல்றா? ஒருவேளை நம்ம தெரிஞ்ச வீட்டுல மீனுக்குன்னு பொறிச்சாவனா உள்ள பூந்துருவோம், தெரியாத வீடா இருந்தா மீனை திருடுவோம். பைத்தியமணி, பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு கிடக்கா. எப்படி மீனெல்லாம் எப்படி திருட முடியும்? அவைய பொரிச்சு நடு வீட்டுக்குள்ள வச்சிருப்பாவே, நீ அங்க பூந்து திருடுவியோ? லூஸ் புத்தனமால பேசிட்டு கிடக்கா. ஏ வாய மூடுறி, என் கூட வரியா இல்லையா? என் கூட வந்தா இப்போ உனக்கு பொரிச்ச மீன் கிடைக்கும், நான் எப்படியாச்சும் உனக்கு தரேன். அப்படியா? அப்ப சரி, கூட தானே வரணும், வரேன். எனக்கு அப்போ 2-3 பீஸ் கிடைச்சாலும் நானும் நல்லா தின்னுக்கிடுவேன்ல. சரிடி, ஃபர்ஸ்ட் யார் வீட்டுல பொறிக்காவன்னு கண்டுபிடிக்கணும். வா, ஒவ்வொரு வீட்டு வாசலோடி அப்படியே நடந்து போய் மோப்பம் பிடிப்போம், அதுக்கப்புறம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியா சொல்றா? எடி ஒரு மாதிரி இருக்கோண்டி. என்னடி ஒரு மாதிரி இருக்க போது, அது பாட்டுக்கு நடப்போம். எவளாச்சும் எதாவது கேட்டா எதையா சொல்லி சமாளிப்போம். பேசாம அந்த கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தேன், வெள்ளி மோதிரம் சொல்லு. தங்க மோதிரம்னா வாய பொழந்துருவாளுவே. வெள்ளி மோதிரம் கீழே விழுந்துட்டு இந்த வழி வெட்டிலாம் நேற்று தெரிஞ்சேன், அதான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. எவளும் கேட்க மாட்டா, கேட்டா அந்த மாதிரி சொல்லிக்கிடலாம். அப்படியா சொல்றா? எல்லாம் பிளானோட தான் வந்திருப்பா போலயே. பிளானும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நானும் சும்மா அந்த வழியோடி வந்தேன் நேரம் போல அப்படின்ட்டு. இங்க மீன் பொரிச்ச வாசனையை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வந்துட்டு. சரி அதான் எவ வீட்டில் பொரிக்கவன்னு பார்ப்போம். நல்லா விலை கூடன்னு மீனா இருக்கும்னு நினைக்கும் பத்துக்க. நல்ல வாசனை வருது பத்துக்க. சும்மா அந்த சாலை மீனுக்குலாம் இவ்வளோ வாசம் வராது பத்துக்க. நல்லா ஏதாச்சும் வஞ்சர மீன் சங்கராணி எதையாவது நல்லா பொரிச்சு வச்சிருப்பாவன்னு நினைக்கேன். நல்லா ஊற்றி பொரிக்கவோ பத்துக்க. அப்படி வாசனையிலே தெரியுது. ஏ சின்ன பொண்ணு, சரிடி இப்ப எந்த பக்கம் போவே? ஏடி நான் அந்த பக்கமா போறேன், நீ வந்து இந்த சைடா போ. அப்பதான் சீக்கிரம் யார் வீடுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஏ சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? நான் உன் கூடயே தான் வருவேன் போ. நான் தனியெல்லாம் போல, எனக்கு ஒரு மாதிரி கிடக்குப்பா. நீயும் வேற ஒவ்வொரு வீட்டு வாசலையா நின்று மோப்பம் பிடிக்கணும், என்னாலலாம் முடியாதுப்பா. நீ என்ன கூட்டு போனா உன் கூட வேணா வரேன், அவ்வளவுதான். வேற நீ அந்த சைடு பாரு, நீ இந்த சைடு பாருன்னா என்னால முடியாதுப்பா. அட கிருவகாரி சரி வந்து போல. ஃபர்ஸ்ட் இந்த சைடுல ஓடி போய் பார்ப்போம். சரி வா சின்ன பொண்ணு. அச்சோ அச்சோ அச்சோ. இந்த வரு தயவு செய்து அந்த பாட்டு பாடுறதுக்கு நிறுத்து பத்துக்க. மண்டையில கள்ள தூக்கி போட்டு கொண்டு முடியும் பத்துக்க. சும்மா அச்சோ 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 சொல்லிட்டு போய் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு. என்ன சின்ன பொண்ணு, அப்படியே பாட்டு படிச்சே போனா அப்படியே கொஞ்சம் போறது தெரியாதுன்னு பாட்ட ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள எடுத்துட்டா. சரி விடு, படிக்கல போ. எப்ப பார்த்தாலும் பேய் பாட்டா தான் படிச்சுட்டு கிடக்கா, பயமா கிடக்கல. சும்மா வாய் முட்டு வாயேன். ஏதாச்சும் லவ் சாங்கா படிச்சா பரவாயில்ல. ஆமா இவ முகர கட்டைக்கு லவ் சாங் கேக்குது, லவ் சாங் மூடிட்டு வாடி போவோம். ஆமா, இவளுக்கு பிடிச்ச பாட்டனா படிச்சுட்டு கிடப்பா. நம்ம ஏதாவது ஒரு பாட்டை படிக்க சொன்னோம்னா ஆன்சினா போடுவா. என்ன சின்ன பொண்ணு, ஒருத்தி வீட்லயே மீன் பொரிச்ச வாசனை வந்த மாதிரியே இல்ல. காத்து வாக்குல நம்மளுக்கு அப்ப பக்கத்து ஊர்ல இருந்து வாசனை கேசனை வந்திருக்குமோ? ஆமா, பக்கத்து ஊர்ல இருந்து வாசனை வரும், நல்லா வரும்ல உனக்கு. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? அவ்வளவு வீட்டையும் பார்த்தாச்சு, ஒரு வீட்லயும் மீன் பொரிச்ச மாதிரி இல்ல. ஒருவேளை அவளுக்கு பொரிச்சு தின்னுட்டாள்வளோ? தின்னதுக்கு அப்புறம் தான் வாசனை நம்மளுக்கு வந்திருக்குமோ?
ஏ பைத்தியக்காரி பைத்தியக்காரி, என்ன மாதிரி உனக்கு தெரியல? இது மாதிரி செல்லத்தாயக்கா வீடு முன்னாடி நிற்கும். செல்லத்தாயக்கா வீட்டில் தான் மீனே பொரிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே தான் அதை விட எல்லா இடத்த விட இங்கே தான் கம கம கமன்னு வாசம் அடிக்கி. வாடி உள்ள பூந்துருவோம். அட ஆமாடி, இதை கவனிக்காம விட்டுட்டேன் பாரு. இது செல்லத்தாய்க்கா வீடு தானே? ஆமா, இங்கதான் வாசனை அதிகமா வருது. பாத்தியடி, செல்லத்தாய்க்கா காசுல நல்ல விலை கூடுன மீனெல்லாம் வாங்கி நல்லா திங்குது போல. தின்னு தின்னு உடம்பு பலூன் மாதிரி ஊதி கிடக்கு போல. நம்மளுக்கு அது தேவையில்லாது. அது பலூன் மாதிரி ஊதி கிடந்தாலும் பரவாயில்ல, சின்ன ட்ரம் மாதிரி கிடந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு தேவை இப்போ பொரிச்ச மீன். உள்ள போறோம், வாங்கி திங்குறோம், அவ்வளவுதான். ஏ சின்ன பொண்ணு, நம்ம உள்ள போனா தருவாவல நம்மளுக்கு? அவியெல்லாம் தரமாட்டாவே. நம்ம தான் வாயை விட்டு கேட்கணும். கேட்டு மீன் தர்ற வர அந்த சோபா விட்டு அவ்வளோ கூடாது பத்துக்க. வேற அந்த அக்கா ஒரு மாதிரி பார்க்கவே, ஒரு மாதிரி ஏதோ சொல்லிடுவாங்களோன்னு பயமா கிடக்குன்னு வந்தனவர் மீன் திங்காம தான் வரணும். என் கூட அந்த வாய் மூட்டு இரு, மீன் அவியெல்லாம் கொண்டு வந்து தருவாவே, நான் கேட்கேன். அப்படியா? சரி சின்ன பொண்ணு. செல்லத்தாய்க்கோ ஏக்கோ. சீ, இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சு மீனையும் பொரிச்சு சாப்பிடலாம் நினைச்சேன். அதுக்குள்ள எவ்வளோ வந்து செல்லத்தாய்க்கா கொள்ளத்தாயக்கான்னு கடந்து கத்திட்டு கிடக்காளுவே. அவளுக்கு அறிவே இருக்காது போல. இந்த மதியான டைம்ல சோத்துக்கு எவ்வளாச்சும் அப்படி வீட்டுக்கு வருவாளா? கரெக்டா சோறுங்கிற நேரத்துக்காக தான் வராளுவப்பா. எவன்னு தெரியல. சீ, எரிச்சலா இருக்குப்பா. நிம்மதியா பொங்கி வச்சு சோத்தை கூட திங்க விட மாட்டாளுவே. ஏன் உள்ள வந்தாலுன்னா அவங்க ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கதையை விட்டு நம்மளை போட்டு சாவடிச்சு விடுவாள். அதுக்குள்ள நம்மளுக்கு வயிறு பசியில நம்ம மயக்கம் போட்டு விழுந்துரும் போல. ஏமா தின்னு முடிச்சோன்னதான் வந்து தொலைஞ்சானே, அதுக்குள்ள வந்துட்டாளுவப்பா. எக்கோ இந்த வரேன்டி. ஐயா, இவளுவோ கரெக்டா சோறுங்கிற நேரத்துக்கு தான் வருவாளுவே. சை. செல்லத்தாய்க்கா என்னங்கடி 2 தடவை வந்திருக்கியே? என்னாச்சு? ஏதாவது விஷயமா? என்னக்கா இப்படி கேட்டுப்பிட்டிய? ஏதாவது விஷயமானா தான் வரணுமா? சரி, சும்மா நேரம் போல தான் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போலான்ட்டு வந்தோம். அப்படியாடி? இல்லடி, மதியானம் ஆகுது, இந்த வெட்ட வெயில்ல வந்திருக்கீல. எப்போ வந்தா சாயந்தரம் போல தானே வருவியே, அதான் கேட்டேன். சும்மா தாங்க்கா, நேரம் போலக்கா, அதாங்க்கா வந்தோம். அப்படியா? சரிடி. ஏ ஒத்தரசா வாடி, இதுல உட்காருவோம். சரி சின்ன பொண்ணு. இவ்வளவு போக மாட்டாளுவோ போலயே. அப்புறம் என்னடி? அப்புறம் என்னக்கா, சாப்பிட்டாச்சா? சாப்பிடலடி, என்னமா தாண்டி சாப்பிடணும். ஐயா அப்படியாக்கா? சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு பெற வரட்டுமா? சரிடி. ஐயோ குந்தாணி, மூடிட்டு இருடி. எதுக்குடி தேவையில்லாத வேலை பண்றா? இப்ப மீன் வேணுமா வேண்டாமா? போயிட்டு பெற வரட்டுமான்னு கேட்கா. பானையெல்லாம் வலிச்சு கழுவுனதுக்கு அப்புறமா வருவா. தேவையில்லாம தானே பேசிட்டு இருக்கா. செல்லத்தைக்கா பாரு சரின்ட்டாவே. அட பைத்தியக்காரி. ஏ சின்ன பொண்ணு, சாரிடி, ஒரு பேச்சு வாக்குல கேட்டேன். செல்லத்தாய்க்கா என்ன குழம்பு வச்சியே? இன்னைக்காடி மீன் குழம்பு தாண்டி வச்சேன். மீன் குழம்பாக்கா? ஐயோ, இவ வேற திங்காம போமாட்டா போலயே. ஆமாடி. என்னக்கா மீன் குழம்பு மட்டும்தானா? மீன் பொரிச்சிருக்கே போலயே, வாசனை நல்லா அப்பவே வந்ததே. மீன் பொரிக்கலடி, என்னமா தாண்டி பொரிக்கணும். மசாலா தான் தடவி வச்சிருக்கேன் பத்துக்க. அதுக்குள்ள எப்படிடி வாசனை வரும்? என்னக்கா இப்படி சொல்றீ? அப்பவே மீன் பொரிக்கிற வாசனை வந்துச்சு. இங்க நீங்க என்னடா மசாலா தடவி வச்சிருக்கீங்க? சும்மா சொல்லாதீக்கோ. ஐயோ, விட மாட்டாளுவோ போலயே. கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருக்காளுவோ போல. என் பிள்ளைகளுக்கே இருக்கிற மீன் பத்தாது, இல்லை இவ்வளவு வேற வந்து தொல்லலாம் பண்ணிட்டு கிடக்காளுவே. அடியே, உண்மையை தாண்டி சொல்றேன். மீன் அப்பவே எல்லாம் ஒன்றும் பொரிக்கல. இப்பதான் எண்ணெயில 2 மீனை போட்டு வந்தேன். அதுக்குள்ள செல்லத்தாயக்கா நீங்க கூப்பிட்ட உடனே வந்து நிக்கேன். ஓ அப்படியாக்கோ? சரிக்கோ சரிக்கோ. உங்க கையால மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சோடு சோறு போட்டு எடுத்துட்டு வரீங்களாக்கோ? சோறா? அது அது சரிடி. செல்லத்தாய்க்கோ, இது தப்பா நினைக்காதியக்கோ. உங்க கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு பாத்துக்கிடுங்க. அதான் ஒரே ஒரு வறுத்த மீனை வச்சு கொண்டு வாங்கக்கோ. இந்த ஒத்த ரோசாக்கும் கொஞ்சோட கொண்டு வந்துருங்க. அவளும் பசிக்குதுன்னு தான் சொன்னா. அப்படியா? சரிடியா, எடுத்துட்டு வரேன். சை, எப்படி திங்குறதுக்குனே வந்திருக்காளோ பாரு. எப்ப எரிச்சல கிளப்பணுன்னே வருவாளோ போல. கரெக்டா திங்குற நேரத்துக்கு வந்து நம்ம உயிரெல்லாம் வாங்குவாளுவே. என் பிள்ளைகளுக்கே எங்க மீன் இல்ல, 1/2 கிலோ தான் மீன் வாங்கினேன். இவ்வளவு வேற எப்படி பண்றாளுவல? ஏ சின்ன பொண்ணு, எப்படிடி இவ்வளவு நேரத்தா பேசுறா? ஏடி, இந்த செல்லத்தாய் கேட்டெல்லாம் இப்படி தாண்டி பேசணும். இப்ப பாரு, அந்த ஆளு தட்டுல சோற போட்டு மீனை வச்சு நம்மளுக்கு கொண்டு வருவாவே. நல்லா தின்னுட்டு போயிருவோம். சரியா? கூச்சப்படாம கேளு, ஏன்ட்டு சொல்லு. நான் செல்லத்தாய் கிட்ட கேட்டு வாங்கி தரேன். ஏடி, இந்த செல்லத்தாய்க்கு கோவப்பட்டு நம்மள திட்டிட மாட்டாவல? ஆட போவாடி. செல்லத்தாய்க்க கோவெல்லாம் படுவாவே, ஆனா மனசுக்குள்ள திட்டிடுவாவே, வெளியே திட்ட மாட்டாவ பத்துக்க. அப்படியா சொல்றா? ஆமாடி. ஏ சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரியே செல்லத்தாய்க்கு சாப்பாடு போட்டு வந்துட்டாவடி. வரணும்ல. இந்தாங்கடி, 2 பேரும் சாப்பிடுங்க. சரிக்கோ, தேங்க்ஸ்கோ. எக்கோ டேஸ்டா இருக்குக்கோ. நல்ல மீன்லாம் வறுத்துருக்கியே, என்ன டேஸ்டா இருக்கு. உங்க கை வண்ணமே தனிக்கோ. ஆமா செல்லத்தாய்க்கு, என்ன ருசியா இருக்கு. ஆமா, இப்படி ஓசியில தின்னா வேற நல்லா தானே இருக்கும். சரி, என் பிள்ளைகளுக்குன்னு ஆசையா பொரிச்சேன். இவ்வளவு வந்து தின்ட்டு போறாள்வே. இதோட முடிப்பாள்வளா இல்ல அடுத்த ரவுண்டு கேட்டு தொலைவாள்வளான்னே தெரியல. அப்படியாடி? சரி சாப்பிடுங்கடி. சரிக்கோ சரிக்கோ. ஏடி, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை பாக்குறேன். நீங்க சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு தட்டை கீழே வச்சிருங்க, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். சரியா? சரிக்கோ. பாத்தியாடி செல்லத்தாய் எப்படி எஸ்கேப் ஆகுறான்ட்டு? ஏன் சின்ன பொண்ணு, இதுல என்ன எஸ்கேப் ஆகுறதுக்கு இருக்கு? நம்ம சாப்பாடு போட்டு தந்திருக்காவே, தின்னுட்டு தட்டை கீழே வச்சுட்டு போக சொல்றாவே.
ஆட கூமுட்டை கூமுட்டை உனக்கு ஒண்ணுமே புரியல என்ன? இதே நம்ம பக்கத்துல செல்லத்தாய்க்கா நின்னாவனா எக்கோ கொஞ்சம் குழம்புத்துங்க, எக்கோ இன்னொரு பீஸ் வைங்க, எக்கோ என்னோட சோறு தாங்க கொஞ்சம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது பத்தியா எவ்வளவு நேக்கா கலந்து ஓடுதுன்ட்டு. இதே இப்போ இவ்விய இல்லைன்னா நம்ம இதை மட்டும் தின்னுட்டு அந்தாலும் போயிருவோம்ல, அதனாலதான். என்னடி சொல்ற? அப்ப அதுக்கு தான் செல்லத்தாய்க்கா அந்த இதுல நிக்காம டக்குன்னு கிச்சன்ல வேலை இருக்குன்னு போயிட்டாவளோ? ஆமாடி, எல்லாம் பொரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருப்பாவ. வேற என்ன அங்க என்ன கிச்சன்ல வேலை இருக்கும்? சும்மா நம்ம கிட்ட நிக்க கூடாதுன்னு போறாவ. அப்படியாடி? அப்போ இன்னொரு மீன் வாங்க முடியாதோ? ஏன் வாங்க முடியாது? வேணும்னா செல்லத்தாய்க்கா இன்னொரு மீன் எடுத்துட்டு வாங்கன்னு இங்க இருந்து கத்த வேண்டியதுதான். ஆள் அங்க இருந்து டென்ஷன் ஆகி கொண்டு வரும். அப்படியா சொல்றா? ஏ சின்ன பொண்ணு, எனக்கு இன்னொரு மீன் வேணும்டி. இருடி, இந்த செல்லத்தாய்க்காவை கூப்பிடுவோம், டென்ஷன் ஆகட்டும். செல்லத்தாய்க்கா, எக்கோ எனக்கும் ஒத்த ரோசாக்கும் ஒரே ஒரு பொரிச்ச மீன் மட்டும் கொண்டு வாங்கக்கோ. மொத்தம் 2 மீன் கொண்டு வாங்க. சீ, இவ்வளோ தொலை தாங்க முடியலப்பா. போய் தொலைவாளுவன்னு இந்த இடத்த விட்டு காலி பண்ண திரும்ப திரும்ப மீனா கேட்டு கிடக்காளுவ. என்னதான் சொல்லன்னு தெரியல. கொஞ்சமாச்சும் அறிவு வேண்டாம் இவளுக்கு. ஏ சின்ன பொண்ணு, இந்த வரேன்டி. ஏ ஒத்த ரோசா, இப்ப செல்லத்தாய்க்கா வருவா பாரு. மனசுக்குள்ள காண்டா இருந்தாலும் வெளியே கொஞ்சம் சிரிச்சு மூஞ்சாதான் வச்சுட்டு வருவா பத்துக்க. எக்கோ சீக்கிரம் வாங்கக்கோ, பசிக்குதுக்கோ. இந்தா வந்து தொலைகிறேன். இந்தாங்கடி. தேங்க்ஸ்கோ. ஏடி, மீன்லாம் போதுமாடி? வேற மீன் கொஞ்சம் தான் இருக்கு பத்திக்க. பவிக்கும் சோனிக்கும் தான் ஒன்று ஒன்று வச்சிருக்கேன். உங்களுக்கு தான் 2 தந்திருக்கேன்டி. அப்படியாக்கோ? சரிக்கா சரிக்கா, மீன் போதும்க்கோ. நீங்க 2 தந்ததே அதிகம் தான்க்கோ. நல்லா இருக்குக்கோ, நல்லா பொரிச்சிருக்கிய. ஆமாக்கா, எங்களுக்கு போதும்க்கோ. எப்பா, நல்லா 2 மீனை தின்னுட்டு போதுமாவா? சை, இதை குழம்புல உள்ள மீன் வேற போட்டிருக்கு. நல்ல வேலை இதோட முடிச்சுக்கிட்டாள்வா, அது வேற சந்தோஷம். ஏ சின்ன பொண்ணு, நல்ல வயிறு முழுக்க சாப்பிட்டேன்டி. ஏ ஒத்துரோசா, நானும் தாண்டி. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. இன்னைக்கு உன் கூட வந்ததுனால நல்ல மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்ததை வச்சு நல்லா தின்னாச்சு. இனிமேட்டு இந்த ஜென்மத்துக்கு மீனை வாங்கி பொரிக்க கூடாது. பயமா வாசனையை மோப்பம் பிடிச்சே வந்து தொலைஞ்சிட்டாளுவேன். இனிமேட்டு நான் மீனை வாங்கி பொரிப்பேன். சரி செல்லத்தாய்க்கா, நீங்க வேணா இனிமே சாப்பிடுங்கக்கா, நாங்க கிளம்புறோம். சரியாக்கா? ஆமா, வந்த வேலை முடிஞ்சிட்டுல வேற கிளம்ப தானே செய்வியே. சரிடி, போயிட்டு வாங்க. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் பிரியா, ஹாய் ஷர்மிளா, ஹாய் கவின் நிலவு, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் நாகராணி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.